So good morning all of you. So today I'm going to take a topic from networks and security from 5th unit, which is digital signature. So let's get into the video lecture. Right, so first you need to understand what is a digital signature. So digital signature is basically a way to ensure that the electronic document, email, spreadsheet, text file is authentic. So main we have been sending a lot of electronic documents in the form of email, spreadsheet, இந்த மாதிரி நிறைய files வந்து electronic documents we are sending across. So I mean it's something like adding some authentication mechanism to the electronic document. So authentic means that you need to know who created the document and you know that it has not been altered in any way since that person created it. Now take for example, I mean see you are receiving a document from a particular person. So உங்களுக்கு தெரியும் அந்த document வந்து அந்த person தான் வந்து he has created அப்படின்றது, and also it has not been altered. So இதுக்காக தான் வந்து நம்ம வந்து authentication வந்து we need to add for the particular document. So digital signatures rely on certain types of encryption to ensure authentication. So மெயினாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இன்றைக்கி வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸில் வி ஹவ் பீன் இட்ஸ் பீன் யூஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து மெயினாக வந்து என்கிரிப்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ என்கிரிப்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஐ மீன் கன்வெர்ட்டிங் அ பிளைன் டெக்ஸ்ட் டு cipher text. Okay, so இந்த authentication வந்து நம்ம achieve பண்ணுறதுக்கு I mean it depends on the encryption. So encryption வந்து it is nothing but it's a process of taking all the data that one computer is sending to another and encoding it into a form that only the other computer will be able to decode. So authenticate I mean encryption எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா வந்து இட் கேன் பி டீகோடட் ஒன்லி அட் த ரிசீவர்ஸ் எண்ட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, யூ ஹவ் பீன் சென்டிங் லாட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ அதில் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கலாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ தட் ஐ மீன் இட்ஸ் என்கிரிப்டட் ஃப்ரம் யோர் எண்ட் ஸோ தட் இட் கேன் பி டீக்ரிப்டட் ஒன்லி அட் த ரிசீவர் எண்ட் ஃபார் செக்யூரிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆத்தென்டிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் ட்ரஸ்டட் சோர்ஸ். ஆத்தென்டிகேஷன் வந்து மெயினாக வந்து என்ன எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா வந்து பிகாஸ் த டேட்டா ஐ மீன் த இமெயில் ஆர் மேபி த டேட்டா இஸ் கம்மிங் ஒன்லி ஃப்ரம் அ ட்ரஸ்டட் சோர்ஸ். ட்ரஸ்டட் சோர்ஸ்னால் ஒரு நம்பத்தகுந்த ஒரு சோர்ஸ்லேருந்து தான் டேட்டா வருதுன்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து ஒர்க்கிங் வித் ஹேண்ட் அண்ட் ஃபார் ஸோ தீஸ் டூ ப்ராசஸ் ஒர்க் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஃபார் டிஜிட்டல் சிக்னேச்சர். So digital signature பார்த்தீங்கன்னா வந்து it is a mathematical scheme that is used to authenticate the sender of an electronic document. ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி லைக் ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் தேவைப்படுது. ஆத்தென்டிகேஷன் இன் த சென்ஸ் இந்த டாக்குமெண்ட் வந்து யார்கிட்டேருந்து வருது அப்படின்றது. ஸோ அதுக்காக வந்து ஐ மீன் டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் சம்திங் லைக் அ மேத்தமெட்டிக்கல் ஸ்கீம் விச் இஸ் யூஸ் டு ஆத்தென்டிகேட் த சென்டர். ஸோ மெயினாக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து இவங்க கிட்டேருந்து தான் வருதுன்றதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷனுக்காக டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் எசென்ஷியலி யூஸ்ஃபுல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் an attachment to any piece of electronic information which represents the content of the document and the identity of the owner of that document uniquely. So main edukku nama pandrona vandu it is something like an attachment which is added to a piece of electronic information. So ஒரு electronic document நீங்க ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, மேபி ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட வந்து திஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் ஆடட் அஸ் அன் அட்டாச்மெண்ட். அதில் மெயினாக என்ன இருக்குன்னா வந்து இட் வில் ரெப்ரசன்ட் த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆஸ் வெல் அஸ் யார் ஓனர் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்றத வந்து இட் வில் ஸ்பெசிஃபை. ஸோ மெயினாக வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணோம்னா 3 இம்பார்ட்டண்ட் திங்ஸுக்கு. ஒன்று வந்து ஆத்தென்டிசிட்டி, செகண்ட் இன்டெகிரிட்டி, அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெப்புடியேஷன் டு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ். எப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா வந்து இவங்க கிட்டேருந்து தான் இந்த டாக்குமெண்ட் வருது அப்படின்றதுக்கு வந்து ஆத்தென்டிசிட்டி ஐ மீன் இட் இஸ் கமிங் ஒன்லி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சோர்ஸ் அப்படின்றது ஆத்தென்டிசிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து த டேட்டா இஸ் நாட் ஆல்டர்ட். ஸோ அவங்க அனுப்புகிற மாதிரியே தான் அவங்ககிட்ட வந்து ரிசீவ் ஆகுதா அப்படின்றது வந்து இன்டெகிரிட்டி. நான் ரெப்புடேஷன்றது வந்து மறுக்க முடியாதது. ஐ மீன் இது அனுப்பிச்சவங்களும் வந்து தே கேனாட் டினை தட் தே ஹவ் நாட் சென்ட், அண்ட் சிமிலர்லி நீங்கள் ரிசீவ் பண்ணவங்களும் வந்து நான் ரிசீவ் பண்ணலன்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஐ மீன் தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் டிஜிட்டல் சிக்னேச்சர்: ஆத்தென்டிசிட்டி, integrity and non-repetition. So authenticity-ன்றது வந்து like from whom the from which source the data is coming. Integrity வந்து data is not altered. And then non-repetition is you cannot deny that you have not received the data, or maybe you have not sent the data. So இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா to use the internet safe and secure medium, மெயினாக பார்த்தீங்கன்னா e-commerce, e-governance எல்லாமே பார்த்தீங்கன்னா like they are using the digital signature. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக என்ன தேவை? ஐ மீன் requirements is 2 things. One is a private key and other one is a public key. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ லெக்சரில் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த RSA algorithm. அங்கே வந்து நம்ம private key and public key தான் நம்ம we have been using. ஸோ அதே தான் வந்து நம்ம இங்கே மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ
மெயினாக எதுக்குன்னா வந்து ப்ரைவேட் கீ வந்து இட் இஸ் accessible only to the signer. ஸோ யார் அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்களோ they will make use of the private key to generate the digital signature. ஓகே, அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை ஜென்ரேட் பண்ணி அந்த மெசேஜோட they will attach. ஓகே, ஸோ ப்ரைவேட் கீ வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா whoever is creating the document, okay, they will use a private key which is known only to them. ஓகே, ப்ரைவேட் கீன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். They use the private key to generate the digital signature which is then attached to the message. ஸோ பப்ளிக் கீனா என்ன, நீங்கள் அந்த பப்ளிக் கீ வந்து இட் கேன் பி ஷேர் டு எனி ஒன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வந்து மெசேஜை க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த மெசேஜ் யார் யாருக்கு போகணுமோ who all should receive this message, அவங்களுக்கு எல்லாமே இந்த பப்ளிக் கீ அனுப்புவீங்க. Okay, so the public key is made available to all those who receive the signed message from the sender. So it is used for verification of the received message. So ஒரு message ஒன்று create பண்ணிட்டீங்க, using the private key you have generated the digital signature which is then attached to the particular message. இப்போ இந்த மெசேஜை you are sending to various people. இப்போ receivers வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they using the public key which is shared by the sender, they will verify the document and then they will validate, or it is used for verification of the received message. So மெயினாக இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா private key and public key. ஓகே, ஸோ இங்கே டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்லுவோம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ன்றது எப்படின்னா வந்து இப்போ யார் அந்த டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ தேர் கால் அஸ் சப்ஸ்கிரைபர் ஆஃப் த ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ பேர் மேக்ஸ் அ பப்ளிக் கீ அவைலபிள் டு ஆல் தோஸ் who are intend to receive the signed message from the subscriber. ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லைக் அந்த டாக்குமெண்ட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ யூசிங் த ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பப்ளிக் கீயை வந்து ஷேர் பண்ணுவாங்க. யார் யாருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகணுமோ அவங்களுக்குலாம் they will share that the public key which is available to those who are intend to receive the signed message from the subscriber. ஆனால் take for example இப்போ வந்து suppose if there is any dispute, ஏதாவது contradictory இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ரெண்டு சைடுக்கும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து the receiver of the there must be some entity with the receiver which will allow the receiver of the message to prove that the message was sent by the subscriber of the key pair. So for example இப்போ ஏதாவது ஒரு contradictory, இப்போ சென்டர் வந்து நான் இதை அனுப்பலை, இந்த டேட்டாவை நான் அனுப்பலை அப்படின்னு சொன்னால் the receiver will be able to prove that the message was sent by the subscriber of the key pair. So this can be done effectively with the help of the digital signature certificate. Right, so this is ஒரு simple diagram. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிஸ்ன்றவங்க வந்து they are sending a message to Bob. ஓகே, ஸோ ஆலிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா hello Bob அப்படின்ட்டு they are sending a text. ஓகே, ஸோ சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, யார் அந்த டாக்குமெண்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ க்ரியேட் பண்ணுறாங்களோ they will have a private key. ஓகே, ஸோ ப்ரைவேட் கீயை ஜென்ரேட் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ஒரு வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஹலோ பாப்ன்றது எப்படி போகுன்னா இப்போ BE459785, அப்போ ஹலோவோடைய கீ வேல்யூ பார்த்திங்கன்னா BE45957 போகும். பாபோடைய கீ வேல்யூ பார்த்திங்கன்னா 785. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டீங்க அவங்க யூஸிங் த ப்ரைவேட் கீ. ஸோ அதுதான் வந்து ரிசீவருக்கு போகும். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் யூ கிரியேட் யூஸிங் த ஒன்ஸ் யூ கிரியேட் த டிஜிட்டல் சிக்னேச்சர் வித் ஹெல்ப் ஆஃப் யூர் ப்ரைவேட் கீ, now you will send the public key to Bob. Okay, so Bob வந்து என்ன பண்ணுவாங்கன்னா using the public key he will verify that the message has come from Alice. So then Bob will verify, he will authenticate that the true this message is authentic. Okay, so மெயினா வந்து private key யூஸ் பண்ணி you are generating the digital signature for the data and then you are sending across, and then using the public key receiver வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will verify that the data has come from the so and so person. So let's see how this algorithm works. So வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஜென்ரேஷன், அதாவது சென்டர் வந்து சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணுவாங்க, ரிசீவர் அண்ட் வந்து they will verify. ஸோ now வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மெசேஜை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா வந்து யூஸிங் a hash function you will generate a hash value, or maybe it is called as a message digest. So hash function உடைய the main functionality of hash function இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் சைஸ் டேட்டாவை நீங்கள் கொடுப்பீங்க, அதை வந்து அது என்ன பண்ணுன்னா வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிவிடும். அதாவது நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் கொடுத்தாலும் it will compress that entire data into a small value. Okay, small text or small value மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை தான் நம்ம we call it as the message digest. Okay, ஸோ அந்த மெசேஜை வந்து ஹேஷ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து நிறைய வேரியஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன் அல்காரிதம்ஸ். ஸோ இங்கே மெயினாக வந்து ஹேஷ் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா லார்ஜ் ஆர்பிட்ரி லென்த் ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஒரு பெரிய டேட்டாவை ஒரு சின்ன வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை தான் we call it as a hash value, or maybe you call it as a message digest, which is especially used for signature generation. As well as already நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி லைக் இந்த சிக்னேச்சரை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க. ரிசீவிங் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வந்து யூஸிங் த பப்ளிக் கீ
Okay, using the public key they will verify that signature and they will say that whether the document is valid or invalid. So this is how the algorithm works. So main thing enna vandu we are using a hash function to create a message digest, or you call it as a hash value. Apra signature generation la vandu nama enna pandrona, you make use of the private key and as well as the message digest value to generate the signature, and then you send it across. Receiving end la enna பண்ணுவாங்கன்னா using the public key அந்த சிக்னேச்சரை வச்சு they will verify and they will accept, they will come to a conclusion that whether the document is authentic or non-authentic. Right, so far we've been discussing about how the digital signature works. So applications pathina vandu it has been especially used in electronic mail, electronic fund transfer, smart cards, software distribution. So inga vandu nariya applications la vandu digital signature is especially used for sending the data and especially for authenticating the sender. So coming to the last part, advantages of digital signature pathina moonu already na sonna mari da authentication main. So main vandu you can identify from which person the data is actually coming, or maybe the document is coming. Identification of the person that signs abdina yaar athana vandu whoever the document is creating is going to sign that document. So that identification can be done. Integrity of data andradhu vandu every change will be detected. So data vandu appadiye varudha illa is there any change during the transition, that can be identified. And then non repudiation, அப்ப அனுப்பிச்சவங்க வந்து I have not sent அப்படின்று அவங்க deny பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து the receiver also can't deny that they have not received. Okay, because the author cannot be denied of his work he created and sent. So non repudiation ஒரு data create பண்ணிட்டு they can't deny that they have not done that. Okay, so this is all about digital signature. Right, so far in this video lecture we have seen what is digital signature. Appo the digital signature வந்து மெயினா எங்க நம்ம யூஸ் பண்றோம், அப்புறம் what are all the advantages. Thank you.